Hello students, இப்போ நம்ம reaction of glycol பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அடுத்தது oxidation of glycol பார்க்கலாம். oxidation of glycol வந்து அது எந்த reagent கூட react ஆகுதோ அதை பொறுத்து அது டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸ் கொடுக்கும்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரிக் ஆசிட் இல்லைன்னா அல்கலின் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் யூஸ் பண்ணி நம்ம ஆக்சிடைஸ் பண்ணும்போது நமக்கு வித்தியாசம் நிறைய டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ரியாக்ஷன் கொஞ்சம் பெருசாக இருக்கும், தெளிவாக பாருங்கள். இப்போது எத்திலின் கிளைகால் CH2OH CH2OH. இப்போது இதை நம்ம ஒரு அசிடிஃபை பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வச்சு நம்ம ஆக்சிடைஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு இந்த CH2OH என்னவா மாறும், ஆக்சிடைஸில் CHOவாக மாறும். இப்போ இங்கே கீழே உள்ள CH2OH இப்படின்னு இருக்கும். இதுக்கு பேர் கிளைகாலிக் ஆல்டிகைட். அப்படி இல்லைன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா எது ஃபங்க்ஷனல் குரூப், ஆல்கஹாலா ஆல்டிகைடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்டிகைடு தான் ஃபங்க்ஷனல் குரூப்பு. ஸோ நமக்கு சப்ஸ்டியூஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த OH தான் சப்ஸ்டியூஷன். ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு ஒரு C, இதுக்கு ரெண்டாவது கார்பன்னா 2-ஹைட்ராக்சி ரெண்டு கார்பன் இருக்கிறதுனால ஈத் எல்லாமே ஒரு பாண்டு தான். ஏன் ஆல்டிகைடு இருக்கிறதுனால AL அப்படின்னு கொடுப்பாங்க. இது ஃபர்தராக ஆக்சிடைஸ் ஆச்சு அப்படின்னா இப்போது இந்த CHO ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா என்னன்னு மாறும், COOHன்னு மாறும், கார்பாக்சிலிக் ஆசிடாக மாறும். ஸோ மறுபடியும் இங்கே CH2OH, ஒரு CH2OH ஒரு COOH இருக்குது. இதுக்கு பேர் கிளைகாலிக் ஆசிட். கிளைகாலிக் ஆசிட். அப்படி இல்லைன்னா 2-ஹைட்ராக்சி ரெண்டு கார்பன் இருக்கிறதுனால COOH இருக்கிறதுனால ஆயிக் எத்தனாயிக் ஆசிட். ஆசிட். இப்போ அடுத்தது இந்த CH2OH வந்து ஆக்சிடைஸ் பண்ணுறதுனால ஆல்டிகைடாக மாறலாம் இல்லைங்களா. அப்போது COOH CHO. இப்போ இங்கே ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது, இங்கே ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. இதில் எது பவர்ஃபுல்லான ஃபங்க்ஷனல் குரூப்புன்னு பார்த்தீங்கன்னா கார்பாக்சிலிக் ஆசிட் தான். அப்போ கார்பாக்சிலிக் ஆசிட் தான் மெயின் ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருக்க போகுது. இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளைஆக்சிலிக் ஆசிட். கிளைஆக்சாலிக் GLYOXALIC ஆசிட், கிளைஆக்சாலிக் ஆசிட். அப்படி இல்லை இதுக்கு IUPAC நேம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா இது ஃபங்க்ஷனல் குரூப்பு, இது வந்து சப்ஸ்டியூஷனாக. அல்டிஹைடு எப்போவுமே சப்ஸ்டியூஷனாக இருக்கும்போது அதை வந்து ஃபார்மைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார்மைல். COOH இருந்தால் மெத்தனாயிக் ஆசிட். மெத்தனாயிக் ஆசிட். இது ஃபர்தராக இந்த CHO ஃபர்தராக உங்களுக்கு ஆக்சிடைஸ் ஆச்சு அப்படின்னா COOHன்னு மாறுமா. மேலே ஒரு COOH கீழே ஒரு COOH. இதுக்கு பேர் ஆக்சாலிக் ஆசிட். அப்படி இல்லைன்னா ரெண்டு கார்பன் இருக்கனால ஈத்தேன் 1,2 டைஆயிக் ஆசிட் இப்படின்னு வைக்கலாம். இது மட்டும்தான் உங்களுக்கு ப்ராடக்டாக கிடைக்குமா அப்படின்னா இப்போ இங்கே ஒரு CHO இது ஃபர்தராக ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா இப்போ நமக்கு இங்கே CHO தான், இங்கே மேலே இருந்த காம்பவுண்ட் CHO மாறிச்சு.
சப்போஸ் இதுவும் சிஹெச்ஓவா இதுவும் சிஹெச்ஓவா மாறி இருந்ததுன்னா இந்த எலமெண்ட் ஆக்சிடைஸ் ஆகியிருந்தால், இப்போ இங்கே சிஹெச்ஓ இருக்குது, இந்த கீழே இருக்கிற இந்த காம்பவுண்டும் சிஹெச்ஓவா மாறலாம் இல்லைங்களா? அப்படி மாறுச்சுன்னா கிளையாக்சேல், இதுக்கு பேர் வந்து கிளைஆக்சேல். அப்படி இல்லைன்னா ரெண்டு சி இருக்கிறதுனால ஈத்தேன் 1, இது 2, 1,2 டை, 2 ஆல்டிகேட் இருக்குன்னா டை ஆல் அப்படின்னு மாறலாம். இது ஃபர்தராக ஆக்சிடைஸ் ஆயிருந்தா என்னவா மாறும்? இது ஃபர்தராக ஆக்சிடைஸ் ஆயிருந்ததுன்னா ஃபார்மைல் மெத்தனாயிக் ஆசிட்டாக தான் மாறும். இது ஃபர்தராக ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா ஃபார்மைல் மெத்தனாயிக் ஆசிட் ஆக்சிடைஸ் ஆகும். இப்படி இதில் ஏதோ ஒன்று, இங்கே சிஹெச்ஓ வந்து சிஓஹெச்ஆ மாதிரி இது சிஹெச்ஓவாகவே இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ என்ன தான் உங்களுக்கு எத்திலின் கிளைகால், அதாவது ஈத்தேன் 1,2 டையால் வந்து ஆக்சிடைஸ் ஆனாலும் உங்களுக்கு ஃபைனல் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சாலிக் ஆசிட் தான். சரிங்களா? இந்த ரியாக்ஷனை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு போட்டோன்னா ரொம்ப 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 ஈஸி. ஓகே, தேங்க்யூ. இந்த பேரெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க.